அட்மின், மேலாளர், கோ புரொடியூசர், அதை தாண்டி இப்போது கட்சியில் முக்கிய பதவியை வழங்கியிருக்கிறார் விஜய். விஜயிடம் நன்மதிப்பை பெற்று இந்த அளவுக்கு உயர்ந்த இளைஞர் யார்? இந்த ஜெகதீஷ் பழனிசாமி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ரியாஸ், அஜித்திற்கு சுரேஷ் சந்திரா, அந்த வரிசையில் நடிகர் விஜய்க்கு திரைப்பட துறையிலும் தற்போது அரசியல் பணிகளுக்கும் அட்மின் ஜெகதீஷ் பழனிசாமி தான். விஜயின் பல திரைப்படங்களுக்கும் இணை தயாரிப்பாளராக அவர்தான் இருந்து வருகிறார். 36 வயதாகும் ஜெகதீஷ் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். கோவையில் பட்டப்படிப்பை முடித்த இவர் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், தயாரிப்பாளர்களை கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அதன் மூலம் திரைப்பட பிரபலங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட அவர் 2013ஆம் ஆண்டுதான் திரைத்துறைக்கே வந்தார். அதனைத் தொடர்ந்து ஈரோடு மகேஷ், ஜிவி பிரகாஷ், AR முருகதாஸ் உள்ளிட்டோரிடம் நெருக்கம் அதிகரிக்க அவர்களுக்கும் மேலாளர் பொறுப்பை வகித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து இயக்குனர் அட்லியோடு தொடர்பு ஏற்பட முதலாவதாக கத்தி திரைப்படத்தின் மூலமாக நடிகர் விஜயுடன் சந்திப்பு ஏற்படுகிறது. அதனை நங்கூரமாக பற்றி கொண்ட ஜெகதீஷ் 2015ஆம் ஆண்டு அவருக்கு அட்மினாக உருவெடுத்தார். அந்த பொறுப்பில் சீரிய முறையில் பணியாற்றி விஜயின் கவனத்தை தக்க வைத்துக் கொண்டதால் அவரை தனது மேலாளராக நியமித்தார் விஜய். அதுவரை AR முருகதாஸ், டைரக்டர் சங்கர், பரதன் போன்ற முக்கிய இயக்குநர்களின் வழிகாட்டுதலில் நடந்து வந்த விஜய் அதன் பிறகு லோகேஷ் கனகராஜ், அட்லி உள்ளிட்ட இயக்குநர்களிடம் களம் புகுவதற்கு ஜெகதீஷிற்கும் பங்கு உண்டு என்று கூறப்படுகிறது. இந்த வரிசையில் திரைப்பட நுண்ணறிவு பிரிவு தொடங்கி விஜயின் IT வரை அலசி ஆராய்ந்து விஜயின் அருகில் ஒரு உறுதியான சகோதரனாய் நிலை நின்றார் ஜெகதீஷ். இதனால் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான மாஸ்டர் திரைப்படத்தின் கோ புரொடியூசர் ஆனார் ஜெகதீஷ். அதுக்கடுத்து மெகா ஹிட் அடித்த மகாராஜா திரைப்படத்திற்கும் அவர்தான் புரொடியூசர். முன்னதாக வாரிசு பட ஆடியோ லான்ச்சில் மேடையில் எனது அட்மின் ஜெகதீஷ் என அவரை மேடை ஏற்றி அழகு பார்த்தார் விஜய். கீர்த்தி சுரேஷ், சமந்தா, அர்ஜுன் தாஸ், அட்லி, பிரீத்தி சர்மா போன்ற திரைப்பிரபலங்களுக்கு கால் ஷீட்டுகளையும் மேனேஜ் செய்து வரும் ஜெகதீஷ் சேஷமிக்கையில் ஃபாத்திமா மற்றும் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடித்த ரிவால்வர் ரீட்டா படத்தையும் தயாரித்திருக்கிறார். இப்படி விஜய்க்கு தோளுக்கு தோளாக நின்று வரும் ஜெகதீஷ் பழனிசாமி அண்மையில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் வரை வெளிநாடு பயணங்களிலும் கூட ஒன்றாகவே சென்று வருவது வைரலான விஷயம். முன்னதாக விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது முதல் மாநாடு உள்ளிட்ட அடுத்தடுத்த செக்மெண்ட்டுகளின் கணக்கு வழக்குகளையும் கவனித்து வருபவர் ஜெகதீஷ் தான் என்ற நிலையில் விஜயின் இறுதி படம் என கூறப்படும் ஜனநாயகன் படத்திற்கும் அவர்தான் கோ புரொடியூசரா. இதையெல்லாம் கடந்து தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை கழக பொருளாளர் என்ற முக்கிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருப்பது திரைத்துறையையும் கடந்து அரசியல் துறையையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது.